ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? மல்லி இருந்துக்கிட்டு வீட்டில் வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான சூழ்நிலை, ஒரு இறுக்கமான சூழ்நிலை, ஒரு யார்கிட்டையுமே சொல்ல முடியாத ஒரு துயரத்தில் அவங்க வந்து ஆழ்ந்து கிடக்குறாங்க. அப்படிப்பட்டவங்களை ஏன் தான் இவங்களாம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க. யார் அந்த டிஸ்டர்ப் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, இந்த புதுசாக முளைச்ச காலம் ராஜேஸ்வரியும் அந்த கதிரேசனும் தான். ஏன் அவளை புதுசாக முளைச்ச காலன்னு சொல்கிறீங்கன்னு பார்த்தா, இவ்வளோ நாளாக மழை இல்லாததுனால அவள் கொஞ்சம் அடங்கி போயிருந்தா. இப்போ மழை வந்ததும் புதுக்கு புதுக்கு புதுக்குன்னு எல்லா பக்கத்துலேயும் அப்படியே முளைச்சி வர அவள் இருந்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரேசனுக்கு ஃபோனை பண்ணி இந்த வீட்டில் விஜய் தான் அந்த வெண்பாவை தேடி அலைஞ்சிட்டு கிடக்கிறான். ஆனால் இந்த மல்லிக்கு அதை பற்றின ஒரு துளி கவலை கூட இல்லை. வீட்டில் என்ன உயரமாக உட்காந்துன்னு அப்படியே வகை வகைமையாக பிரியாணி அது இதுன்னு செஞ்சு சாப்பிட்றது என்ன, அவள் போடுற ஆட்டம் என்ன, ஐயோ தாங்க முடியல சாமி. இதுக்கெல்லாம் ஒரே காரணம் அந்த வெண்பா தான் அம்மா வேணும்னு சொல்லி இவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தது. அதனால் இவள் ஆடுற ஆட்டம் இருக்கே கொஞ்சம் கூட தாங்கலை. வெண்பாவையே வீட்டை விட்டு தொத்திட்டு இவன் மட்டும் இங்கே சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட, இப்போவே வரேன் அவளை கிளின்னு கிழிச்சு நேரம் தொங்க விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதிரேச பயங்கரமான ஒரு போர்ஸில் வந்துட்டுருக்காரு. வந்தவர் ஏ மல்லி எங்கே இருக்க, வெளியே வந்து தொலை அப்படின்னு சொல்ல, அப்பா என்னாச்சுப்பா வெண்பா போச்சு ஏதாவது கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓடோடோடோடோ நல்லா நடிக்கிறடியாம்மா தாயே, உன்ன மாதிரி நடிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை, நல்லா நடிக்கிறேன். இந்த மாதிரி நடித்து தான் என் மாப்பிள்ளையும் என் பேத்தியும் என்கிட்ட பிரித்தேன். சரி என் பேத்தி வந்து சந்தோஷமாக இருக்கா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நானும் சரி எங்கேயோ போய் தொலையிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்தேன். ஆனால் எப்போ என் பேத்தியை தொலைச்சிட்டு நீ இந்த வீட்டில் காலு மேலே காலை போட்டு நீ சௌகரியமாக உல்லாசமாக உட்காந்துன்னுக்கிறியோ, இதுக்கு மேலே உன்னை விட்டு வச்சுன்னு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் நான் மனுஷனவே இல்லை. அதனால் இப்போ ஒழுங்கு மரியாதையே சொல்கிறேன், இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போகணும். நீ இந்த வீட்டில் இருக்கிற வரையும் இந்த வீடும் உருப்படாது, இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் உருப்பட மாட்டாங்க. ஏன்னா நீ ஒரு தரித்திரம், இந்த மாதிரி ஒரு தரித்திரத்தை வீட்டுக்குள்ளே விட்டாங்க பார்த்தீங்களா, அதுதான் இவங்க செஞ்ச பெரிய தப்பு. இப்போ மட்டும் நீ வீட்டை விட்டு வெளியே போகல உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல, என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க, வெண்பா எப்படி இருந்தாலும் கிடச்சிருவா, அவளை விஜய் வந்து கண்டிப்பாக காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுவார். அவள் வந்த உடனே அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் தேடி வருவாள். அதுக்காக நான் இந்த இடத்துல இருக்கணும், கண்டிப்பாக நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, இவ்வளோ சொல்கிறேன் அதை நீ கேட்காம மறுபடியும் என் பேத்தியை கொஞ்சம் போகிறேன் நான் சொல்கிறேன். அதுவும் என் மாப்பிள்ளை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி கொண்டு வருவார், நீ வந்து என் பேத்தியை லாபகமாக உன் பக்கம் இழுத்துக்கிறேன்னு பார்க்குறியா? அது நடக்காதுடி, நடக்கவே நடக்காது. இப்போவே நீ வெளியே போல உனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல, என்னால் போக முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, என்னடி பேசிகிட்டு இருக்க, என் வீட்டில் நின்றுக்கிட்டு என் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் நான் சொல்கிறேன், ஏய் கீழே விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி முதல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள பார்க்க, உடனே இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு கதிரேசனும் அந்த இடத்துல இருந்து அந்த மல்லியை வந்து கழுத்தை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வெளியே வராங்க. வந்தவங்க சும்மா இருப்பாங்களா? மல்லியை ரோட்டில் கீழே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இந்த வீட்டுக்குள்ளே வர்ற வேலை வச்சுக்கிட்ட உன்னை கொலை பண்ணிடுவேன், இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங், இதோட நீ வந்து இந்த வீட்டை திரும்பி பார்க்காம ஓடி போயிரு. அதை விட்டுட்டு வெண்பாக்காக வந்தேன், விஜய்க்காக வந்தேன், இந்த வீட்டுக்காக வந்தேன், நாட்டுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு ஏதானா டைலாக் பேசி இந்த பக்கம் வந்த மாவளைய உன்னை கொன்று போச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இதாக பேசிகிட்டு இருக்க. ஆமாண்டி, அவர் சொல்கிறது மட்டும்தான் இல்லை, இது என்னுடைய வீடு, இந்த வீட்டுக்குள்ளே நீ இருக்கணுமா இருக்கக்கூடாது, வரணுமா வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அதை முடிவு பண்ணும். என்னை மீறி இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னு நினச்சேன், உன்னை நாயை சுடுற மாதிரி சுட்டு பொசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இந்த ராஜுபாய் டைலாகெல்லாம் பேசினுங்கிறா. பாரா இவளுக்குள்ளே இவ்வளோ இது தைரியமா இவளுக்கு இருக்குது, வெண்பா மட்டும் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நான் வச்சு செய்கிறேன் இறுதி அப்படின்னு சொல்லிட்டு மல்லிந்துக்கிட்டு கதறி அழுதுகிட்டு கோவிலில் போய் உட்காடுறாங்க. ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கு என்னாச்சு தெரியல, என் பொண்ணை எப்படியாச்சும் காப்பாற்றி கொடுங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுகிட்டு கோயிலில் போய் உட்காந்துட்ருக்காங்க. அந்த இடத்துல ஒரு திடீர்னு யாரோ ஒருத்தர், அவங்களுக்கு பரிச்சயமான ஒருத்தர் வந்து அந்த இடத்துக்கு வராரு. விஜய்க்கு பதிலாக அந்த இடத்துல மல்லிக்கு உதவி பண்ண போகிறவர் அவர் தான். அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? வேறு யாரும் இல்லை, நம்ம அரவிந்தன் தான். அவர் இருந்துக்கிட்டு எங்கே வந்தார் அப்படின்னா, அவருக்கு வேலையே கால் டாக்ஸி ஓட்டுறதுன்னா, அதனால் இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றிட்டு இருக்கிறப்ப தான் மல்லியை பார்க்குறாரு. என்ன மல்லி இங்கே அழுதுட்டு உட்காந்துட்ருக்காங்க, கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. மல்லிக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா நமக்கு உதவி பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்காங்கன்றது பெரிய விஷயம் இல்லையா? அதனால தான். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.